அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஐஎன்சி வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1885 வந்து ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து டபிள்யூசி பானர்ஜி வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து பொறுப்பாக வந்து இருந்திருப்பார். ஓகே, ஃபஸ்ட்டு டபிள்யூசி பானர்ஜி பாம்பேயில் வந்து நடந்தது. மொத்தம் வந்து 72 பேரில் 22 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டவங்களாக இருப்பாங்க. 72ல் 22 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1886 வந்து கல்கட்டாவில் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் வந்து 1887 சென்னை 1000 விளக்கில் வந்து நடந்திருக்கும். இதில் வந்து மொத்தம் 603 மெம்பர்ஸில் 362 பேர் வந்து எங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து கலந்துருப்பாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்போ நடந்தது அப்படின்னா 1905 வந்து நடந்தது. அதனால் வந்து ஒரு ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணாங்க. இந்த பெங்கால் பார்ட்டிஷனால் ஸ்வதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் குட்ஸை வந்து அபாலிஷ் பண்ணணும். ஸ்வதேசி என்டர்பிரைசஸை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா என்கரேஜ் பண்ணணும். ஃபாரின் குட்ஸ், அதாவது அந்நிய பொருட்களை வந்து இது பண்ணணும். ஸ்வதேசி என்டர்பிரைசஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். நேஷ்னல் எஜுகேஷனை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 3 தீம்காக தான் வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க. எதுனா ஸ்வதேசி மூமெண்ட்டை. ஸோ இதனால் வந்து விஓசி வந்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா ஒரு கப்பல் வந்து வாங்கி விட்டுருப்பார். 2 கப்பல், லாபா காளியோ அப்படின்ட்டு தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு வந்து வாங்கி விட்டுருப்பார். விஓசி ஸ்வதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற பேரில் வந்து வாங்கி விட்டுருப்பார். ஆனால் அது வந்து தோல்வியில் வந்து முடியும். விஓசி சுப்பிரமணிய சிவா 2 பேரும் சேர்ந்து தான் 2 பேரும் சேர்ந்துருப்பாங்க. 1908 அந்த டைமில். ஓகே, 1908 அந்த டைமில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பிபின் சந்திரபால், பிசி பால் இருப்பார் இல்லையா, அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணுறதை வந்து கொண்டாடுற விதமாக வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து கைது பண்ணியிருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அதனால் திருநெல்வேலியில் ஒரு பெரிய கலகம் வந்து வெடிக்கும். ஓகேயா, அதுதான் திருநெல்வேலி கழகம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டுருவாங்க. இந்த 2 தலைவர்களை வந்து இது பண்ணாங்க. அதில் விஓசிக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வேற வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் திருநெல்வேலியில் வந்து கலகம் வெடிக்கும். ஸோ திருநெல்வேலியில் கலகம் வெடிக்கிறது காரணம் வந்து இந்த 1908 நம்ம பிபின் சந்திரபாலை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, அப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரையாக கைது பண்ணதுனால நிறைய வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மிதவாதிகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாடரேட்ஸ் வந்து இல்லாமே போயிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மாடரேட்ஸ் இருந்தது வந்து சாமிநாதன், அப்புறம் சீனிவாசன், வெங்கட்ராம், சிவசாமி, வெங்கடசாமி, கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்னதுன்னா மிதவாதிகளாக இருந்தவங்க. புரட்சிகர தேசியவாதிகள் அப்படிங்கிறது 1904 வந்து பாரத மாதா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து புரட்சிகர தேசியவாதிகளுக்கான அந்த ஒரு பாரத மாதா அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனை வந்து 1904 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்து யார் கொடுப்பா அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் லண்டனும் பாரிஸ்லேயும் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துப்பாங்க. இவங்களுடைய மெயின் மோட்டோவே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆங்கிலேயரோட அஃபிஷியல்ஸை வந்து கொல்றது தான் வந்து அவங்களுடைய மெயின் மோட்டோவாக இருக்கும். ஸோ ஆஷ் படுகொலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஈர்க்கப்பட்டவர் தான் இந்த வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா 1911 ஜனவரி 17 நினைக்கிறேன், இது கொஞ்சம் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 1911 ஜனவரி 17 வந்து வாஞ்சிநாதன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா வாஞ்சிநாதன் இந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு ஆஷ் அப்படிங்கிற ஒரு திருநெல்வேலி கலெக்டரை வந்து கொலை பண்ணிடுவார். அன்னி பெசன்ட் வந்து 1916 வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து அதனால வந்து நிறைய வந்து இவங்களாம் வந்து இருக்கிறதுனால இந்த மிதவாதிகளுக்கான அந்த அமைப்பு வந்து இல்லாமல் போனதுனால அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கம் அப்படின்ற ஒன்று வந்து ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து அயர்லாண்ட்லேருந்து ஆரம்பிச்சு வந்தவங்க. அங்கே தன்னாட்சி இயக்கம் மாதிரியே, அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஒரு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்தது அன்னி பெசன்ட் வந்து 1916 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்களுடைய அந்த கருத்துக்களை வெளியிடுறதுக்கு 2 நியூஸ் பேப்பர் வந்து வெளியிட்டிருப்பாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எழுதின புக்கு வந்து ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், அடுத்து வந்து என்னதுன்னா இந்தியா த நேஷன். இந்த 2 புக்குமே வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேயா, 1917 வந்து இந்த அன்னி பெசன்ட், அதுக்கப்புறம் வந்து 1916 அன்னி பெசன்ட் வழியாக அந்த தன்னாட்சி இயக்கத்தில் வந்து ஹெல்ப் பண்ணது வந்து யார் அப்படின்னா பிபி வாடியா, ராமசாமி, இவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதில் வாடியா வந்து என்ன செய்வார் அப்படின்னா தனியாக போய் அவருக்கு வந்து இந்த தொழிலாளர்களுக்கான அந்த லேபர் பார்ட்டி எல்லாமே வந்து ஆரம்பிப்பார் பிபி வாடியா. 1917 இவரை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா காங்கிரஸோட தலைவராக வந்து ஆக்கிடுவாங்க. 1917 காங்கிரஸோட தலைவராக வந்து ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு நான் பிராமின் மூமெண்ட், அதாவது பிராமணர் அல்லாதவர்கள் இயக்கம் என்னெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1912 வந்து என்னது
அப்படின்னா மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்ட்டு ஒன்று வந்து ஆரம்பிப்பாங்க. மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் பிராமின்ஸ்க்கான ஒரு இதை வந்து ஆரம்பிப்பாங்க. 1916 யார் ஆரம்பிப்பா அப்படின்னா நடேசனார் வந்து ஆரம்பிச்சிருப்பார். மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் நடேசனார் வந்து ஆரம்பிச்சிருப்பார்.